சார் இப்போ நீட் தேர்வு பாதிக்கப்பட்டாதான் மறுதேர்வு நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் நீங்கள் எப்படி பாருங்க? இந்த தீர்ப்பு எனக்கு இன்னும் சரியாக வழங்கலை. எனக்கு நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு நகரத்துலேயும் ஒரு சென்டர்லேயும் என்னென்ன மார்க் வாங்கியிருக்காங்க அது ஸ்டூடெண்ட் பேர் இல்லாமல் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டாவை முன்னாடியே எடுத்துடலாம். அது ஒன்றும் அந்த என்டிஏ தான் பப்ளிஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சென்னை ஐஐடி ஒரு ஸ்டடியை பண்ணி இதில் ஒன்றும் பெரிய குளறுபடி இல்லை, ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மார்க்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டெல்லி ஐஐடியில் ஒருத்தர் படித்து இல்லை அதில் குளறுபடி இருக்குன்றார். எனக்கு இந்த தேர்வின் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையாக போய்விட்டது. இந்த தேர்வின் முடிவுகள் மூலமாக என்னை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் பண்ண முடியாது. பொறுத்த வரைக்கும் அந்த நீட்டு வேண்டான்னு தமிழ்நாடு முன்னாடி சொல்லியிருக்கிற வாதம் இன்னும் வலுத்திருக்கிறது. வைத்து இந்த நீட்டுடைய மதிப்பெண்ணை வைத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் போடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும். இல்லாவிட்டால் மறுதேர்வு கூட நடத்த வேண்டாம், 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கை வச்சு கவுன்சிலிங் அந்தந்த ஸ்டேட்லையும் பண்ணி முடிச்சிருங்கன்னு சொல்கிறது தான் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டில் நடக்கிற கொலையில் பெரும்பாலும் அரசியல் பிரமுகர்கள், வழக்கறிஞர்கள் இப்படி எல்லா தொடர்புடைய கொலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் அரசியல் தொடர்பு இருக்கவங்க கொலையில் இருக்காங்க சொல்லலை, ரவுடிங்க நிறைய பேர் அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். இது அப்படி பார்க்கக்கூடாது. எல்லா கட்சியிலையுமே ரவுடிங்க நிறைய பேர் தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. இந்த கொலைகள் எல்லாம் அரசியல் பின்னணியில் நடக்கிற கொலை கிடையாது. உள்விரோதம், மற்ற பகையால் நடக்கிற கொலை. ரவுடிங்க நிறைய பேர் எல்லா கட்சியிலையும் போய் சேர்ந்துட்டாங்க. பிஜேபியில் 261 பேர் சேர்ந்துருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டே சீஃப் மினிஸ்டரே சொன்னார். அந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் ரவுடிங்க போய் சேர்ந்ததுனால இது வருத ஒழிய அரசியல்காரங்க ரவுடியில் இருக்கிறாங்கன்றதை நான் ஏற்றுக்கல. ரவுடிகள் நிறைய பேர் அரசியலில் சேர்ந்துட்டாங்கன்றது உணர்த்துது. ஆனால் காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். இப்போ போய் 77 பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த லிஸ்ட் அவங்ககிட்ட முன்னாடியே இருந்தது. முன்னாடியே அந்த லிஸ்ட்டு கையில் இருந்ததுன்னா ஏன் முன்னாடியே நடவடிக்கை எடுக்கல, இப்போ போய் ஏன் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற கேள்விகள் கேட்க முடியும். ஆனால் என்கவுண்டரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தயவுசெய்து தெளிவாக தெரிஞ்சு என்கவுண்டர் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காவல்துறை கைது செய்ய வேண்டும், கைது செய்து அவர்களை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த வேண்டும், நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்க வேண்டும். காவல் அதிகாரிகளை இவர் நல்லவர், அவர் கெட்டவர்னு சொல்லி இந்த சுடுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதில் பல சந்தேகங்கள், கேள்விகள் தான் வருது. ஏன்னா அந்த சுடுறவங்க எல்லாருமே ரொம்ப சாதாரண சமுதாயத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் தான் சுடப்படுறாங்க. பல உண்மைகள் வராமல் இருப்பதற்காக இது நடக்குது என்று கூட சந்தேகம் வருகிறது. இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணணும். அவருக்கு அரசியல் காரணமாக அவருக்கு கொலை நடந்தது என்பதை நான் சொல்லவில்லை. ஆனால் உள் விரோதமாக இருக்கலாம், பழைய பகையாக இருக்கலாம், அவருடைய பின்னணியின் காரணமாக இருந்திருக்கலாம். அதனால் திருப்பி நான் சொல்கிறேன், இது அரசியல்வாதிகள் ரவுடித்தனத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்வதை விட ரவுடிகள் அதிகமாக அரசியல் கட்சிக்கு வந்து விட்டார்கள் என்பதுதான் சொல்ல வேண்டும். சட்ட ஒழுங்கு தமிழ்நாடு ஃபுல்லாமே இந்த மாதிரி கொலைகள் தொடர்புடைய நடக்கிறதுனால சரி, 2 வகையாக பார்க்கணும். இது கிரைம் ஆஃப் பேஷன். அதை எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது. திடீர்னு 2 பேர் போகிறாங்க, ரோட்டில் போகிறவங்க சண்டை வந்துருச்சு, டமால் ஒருத்தர் வெட்டிட்டானா அதை எந்த போலீஸ்கார முடியாது. ஆனால் கூலிப்படையை கண்டிப்பாக தடுக்க முடியும். கூலிப்படை மூலமாக நடக்கும் கொலைகளை கண்டிப்பாக காவல்துறையால் தடுக்க முடியும். அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். 2 பிரித்து பார்க்கணும். இப்போ மதுரையில் நடந்து கூலிப்படை கிடையாது. அந்த நாம் தமிழர் கட்சியை அவர் கொலை பண்ணவர் அவருடைய அண்ணனுடைய பேரன் உள்விரோதத்துக்காக கொண்டு, அது கூலிப்படை கிடையாது. ஆனால் கூலிப்படை மூலமாக நடக்கும் கொலைகளுக்கு நிச்சயமாக காவல்துறை பதிலளித்து தான் வேணும். அதாவது கிரைம் ஆஃப் பேஷன், ஒரு ஆத்திரத்திலேயோ ஒரு வேகத்திலேயோ ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி பண்ண முடியும்? போலீஸ்காரங்க போய் எப்படி போய் அதை போய் தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. விசாரணை பண்ணலாம், அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கூலிப்படையை தடுக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை. அவர்கள் இந்த கூலிப்படையில் ஈடுபடுபவர்களை கண்டிப்பாக சட்டத்துக்கு முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும். இருக்கலாம். அதான் சொல்றேன். ஆம்சால பெண்களும் ரவுடி ஆகிருக்காங்க. எத்தனையோ படம் பார்த்துருக்கீங்க. மாஃபியா பாஸா கூட பெண்கள் இருந்திருக்காங்க. அதனால என்ன, ஆண்கள் மட்டும்தான் ரவுடிகள் ஆக முடியும் என்று ஒன்று நியதி கிடையாது. பெண்கள் கூட ரவுடிகள் ஆகலாம். சார், தேர்தல் பத்திர விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழு அமைச்சு இல்லை, அதை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அது எஃபெக்டிவ் தீர்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இதை பேன் பண்ணியிருக்கிறாங்களே ஒழிய ஏற்கனவே வாங்கின பணத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது எஃபெக்டே கிடையாது. அந்த எஃபெக்டில் 90% பணம் பாஜகவுக்கு தான் போச்சு. 6000 கோடி ரூபாய்க்கு மேலே பாஜகவுக்கு போய் சேர்ந்துச்சு. மற்ற கட்சிக்கெல்லாம் ஒன்றும் நிதியே வரல. அதனால் அந்த பணத்தையெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட அந்த தீர்ப்பு ஒரு நல்ல தீர்ப்புன்னு சொல்லியிருக்கலாம். இனிமேல் இது எப்படி, நான் இதுமாரி நீ போய் பேங்க்கில் போய் எடுத்துட்ட பணத்தை இனிமேல் பேங்க்கில் போய் எடுக்காத, எடுத்து வச்சுக்கிட்ட பணத்தை வச்சுக்கோன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஆளுநருடைய பதவி காலம் முடிகிற தருவாயில் உள்துறை அமைச்சர் தனியாக போய் சந்திச்சிருக்காரு. அவங்க 2 பேர் என்ன பேசிட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவர் என்னத்தை பற்றி பேசுறாரு? அவரை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பறவாதி. அவரை தமிழ்நாட்டிலேருந்து நீக்கிறது தான் அரசியல் சாசனத்துக்கு அழகு.
சட்டம் ஒரு இருட்டரையும் சொல்லியிருக்காங்க. எல்லா வழக்களையும் குற்றவாளிகள் தண்டிக்க நீதிமன்றத்தால் தண்டிக்க முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக கேஸ் இருந்ததுன்னா இது தவறாக ஒருத்தர் மேலே குற்றவாளின்னு சொல்லிட்டு போனாக்கா அதை வந்து விடுவிக்க தானே வேணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக கேஸை கொண்டு போய் நிறுத்த வேண்டியது காவல்துறையும் ப்ராசிக்யூஷனுடைய கடமை. ஸ்ட்ராங்காக கேஸ் வைக்கணும். எல்லாரும் மேலே இந்த பல பேர் மேலே பொய் கேஸ் போடுறாங்கிறத ஏற்றுக்கிறோமா இல்லையா? அரசாங்கத்தால் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஒருத்தர் நபர் மேலே பொய் கேஸ் போடலாமே, போட முடியுமில்ல? பொய் கேஸ் போட்டாங்கன்னா அதை எப்படி அப்புறம் பொய் கேஸ் நிற்கும்? பொய் கேஸ் நிற்காது. ஏன்னா ஸ்ட்ராங்காக கேஸை போட்டு ப்ராசிக்யூஷன் அதுக்கு தான் நல்ல வக்கீலை வச்சு ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸோட தான் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அதனால் இது வந்து இந்த விஜிலாண்டே, இந்த சினிமாவில் மாதிரி விஜிலாண்டே ஜஸ்டிஸ் எல்லாம் ஏற்றுக்க முடியாது. நான் வருவேன், அவர் வந்து கெட்டவரை எடுத்து சுடுவேன்றதுலாம் இந்த விஜிலாண்டே ஜஸ்டிஸ்க்கெல்லாம் ஒரு அரசியல் சாசனத்துப்படி ஜனநாயக நாட்டில் இடமே கிடையாது. அதிகாரிகளை மாத்துறதுனால வந்து இந்த கொலை சம்பவங்கள்லாம் தடுக்க முடியும். அப்படி பண்ண முடியாது. அப்படி அதிகாரிகளை மாற்றுவது அரசாங்கத்துடைய விருப்பு. அது வந்து அப்பப்போ ஷஃபிள் பண்ணுறது நல்லது. ஒரே அதிகாரி ஒரே பதவியில் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. அதை வந்து ஷஃபிள் பண்ணுறது அரசாங்கத்துடைய அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யுக்தி. ஆனால் ஆக்கப்பூர்வமாக அதிகாரிகள் வந்த உடனே எல்லாம் நிறைய அறிவிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் அதை வந்து ஆக்ஷனாக எடுத்து காமிக்கணும். அதனால் தமிழ்நாடு போலீஸால் இதை கட்டுப்படுத்த முடியும் என்று தான் முழுமையாக நம்புகிறேன். அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் என்கவுண்டரிலே ஈடுபடுத்தக்கூடாது. என்கவுண்டரை ஏற்றுக்கொள்ள முடியாது. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும், அவர்களை நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி தர வேண்டும். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சார் மற்ற கட்சியில் வந்து சம்மந்தப்பட்டவரை பூரா கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. திமுக இருக்கிறது முக்கிய குற்றவாளின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தெரியல, எனக்கு தெரியல யார் யார் எந்தெந்த கட்சியில் இருக்க. சொன்னேனே இதெல்லாம் ஒரு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக நிறைய பேர் இப்போ நிறைய கட்சியில் சேர்ந்துடுறாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த கட்சி வந்து அவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்தந்த கட்சி அவர்களுக்கு வந்து எப்போ தோணுதோ அப்பப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டியது தான். அதனால் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் மீண்டும் நான் சொல்கிறேன், ஏதோ அரசியல்வாதிகள் ரவுடித்தனத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று தயவு செய்து யாரும் சித்தரிக்க வேண்டாம். ரவுடிகள் நிறைய பேர் அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்கன்றதும் உங்களுடைய யதார்த்தம் உண்மை. கட்சிகள் தான் யாரை வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் திடீர்னு துண்டு போட்ட உடனே கட்சியில் சேர்ந்தேன்னு நினச்சிடாம கொஞ்சம் விசாரித்து சேர்க்கணும். விசாரிச்சு தான் சேர்க்கணும். எல்லாரும் பல இடத்துல ஆரோக்கியமான விஷயமா அது கண்டிப்பாக தவறு. அது கண்டிப்பாக தவறு. ஒரு விசாரிச்சு தான் வந்து ஒருத்தர் வந்து அரசியல் கட்சியில் வந்து சேர்க்கணும். கண்டிப்பாக அரசியல் கட்சியில் அவருக்கு பதவி கொடுக்கும்போது விசாரிச்சு தான் பதவி கொடுக்க வேண்டும். அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், முழுமையாக ஏற்றுக்கிறேன். பாஜக துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய 4 கோடி ரூபாய் தாமரத்தில் அப்படி விட்டது இல்லைன்றது 7 மணி நேரம் விவாதம் நடந்திருக்கு. 7 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு. தெரியலையே யாருக்காவது பணம் சொந்தமாக தானே இருக்கணும். யாருக்குமே சொந்தமாக இல்லாத பணமாக இருந்தால் சொல்லுங்கள். பல நல்ல காரியம் இருக்குது நம்ம தொகுதியில், வாங்கி பண்ணிடலாம். அதை வச்சு 4 கோடி என் தன்னோட இல்லைன்றாரு. பட் 7 மணி யாருக்கு அது சொந்தம் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் சொந்தம் எடுத்துக்கிட்டு போய் எங்கள் தொகுதியில் பிரித்து கொடுத்துட்றேன். நிறைய காரியம் இப்போ கூட யாராக கேட்டாங்க, நாடக மேடை கேட்டாங்க, கொட்டாய் கேட்டாங்கலாம், கட்டி கொடுத்துட்றேன் நான் அந்த படத்தை வச்சு. சார் காவிரி மேலாண்மை வந்து கர்நாடக அரசுக்கு எதிராக வந்து போராடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்குன்னு சொல்லி செல்வகுமார் சார் சொல்லியிருக்காரு. உச்சநீதிமன்றத்தை இதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம் இருக்குது தண்ணி வாங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து அந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு மூலமாக தண்ணி வாங்கலாம். அந்த ஆர்டர் அவங்க வந்து பின்பற்றாவிட்டால் உச்சநீதிமன்றம் போகலாம். யாரும் கவலைப்பட வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கண்டிப்பாக கிடைக்கப்படும். இந்த ஆண்டு பிரச்சனையே வராது. நல்ல மழை அங்கே அவங்களா திறந்து விட்ருவாங்கல்ல. ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு கிடையாது. ஏன்னா மோடி அவர்கள் அதே அமைச்சர்களை அதே இலாக்காவில் திருப்பி நியமனம் பண்ணிட்டார். அதனால் எந்த மாற்றமும் இருக்காது, ஏமாற்றம் மட்டும்தான் இருக்கும். இந்த அம்மையாரிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. மின்கட்டண உயர்வுல வந்து கம்யூனிஸ்ட் கூட போராட்டம் அறிவிச்சிருக்கு. நான் இந்த மின்கட்டண உறவை நான் வந்து தேவையற்றது என்று தான் நினைக்கிறேன். இதை செஞ்சுருக்கக்கூடாது. மக்கள் மீது வந்து இந்த பாரத்தை வந்து சுமத்தி இருக்கக்கூடாது. இதை வந்து ஆனால் சீர்திருத்த வேண்டும் என்றால் ஆக்கப்பூர்வமாக சீர்திருத்தம் கொண்டு வரணும். அதை பற்றி பல எழுதியிருக்கேன். ஒரு ஆர்டிக்கலே நான் எழுதியிருக்கேன் இந்து பத்திரிகையில். ஆனால் அதை பற்றி யாரும் விவாதிப்பது கிடையாது. நான் எங்கேயா போய் பிரியாணி சாப்பிட்டேன்னா அதை பற்றி விவாதம் பண்ணுறதுக்கு பல பேர் வருவாங்க. நான் அதாவது திரைப்படம் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா அதை பற்றி விவாதம் பண்ணுறது நிறையா வருவாங்க. ஆனால் டிஎன்இபியை எப்படி சீர்திருத்துறதுன்னு நான் ஒரு பக்கம் எழுதியிருந்தேன். யாருமே அதை பற்றி விவாதிக்கவும் இல்லை, அதை பற்றி பதிலும் எனக்கு போடலை. இங்கே ஒன்று ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுங்க, டிஎன்இபிக்கு பெரிய கடன் சுமை இருக்குது. அந்த கடன் சுமையை குறைக்கும் வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மின் வாரியத்தில் சீர்திருத்தமே கொண்டு வர முடியாது. இரண்டாவது, நமக்கு இருக்கிற டிரான்ஸ்மிஷன் பிளான்ட் எல்லாம், இந்த பவர் ஜெனரேட்டிங் பிளான்ட் எல்லாமே வந்து ரொம்ப பழைய பிளான்ட், அதோட எஃபிஷியன்சியே கிடையாது. அதெல்லாம் ஸ்கிராப் பண்ணி புது பிளான்ட் போட்டால் தான் அது எஃபிஷியண்ட்டாக ஓடும். இன்றைக்கி இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையான பிளான்ட்டு கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் ரெனியூபிள் எனர்ஜிஸில் நிறைய, அதாவது மரபு சார்பற்ற முறையில், அதாவது விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, அதில் ஹைட்ரோ எனர்ஜி மூலமாக நிறையா கொண்டு வராங்க. நிறைய சீர்திருத்தம் பண்ணும். அது ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தால்தான் என்னை பொறுத்த வரைக்கும் மின் கட்டணமாக குறையும். ஆனால் எந்த அரசியல் கட்சியும் அதை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் தயாராக இல்லை. நம்ம ஊரில் ஏதோ ஒரு பவர் சிச்சுவேஷனை பற்றி பேசுவதற்கு எந்த அரசியல் கட்சியும் தயாராக இல்லை. அது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. என்கவுண்டர் தப்பு தானேங்க. இது தூத்துக்குடியில் நடந்த என்கவுண்டரும் தப்பு, சென்னையில் நடந்த என்கவுண்டரும் தப்பு. எந்த என்கவுண்டர் நடந்தால் தப்பு தான்.
கூட்டணி வந்துட்டு திமுக அது பின்ன திமுகவில் நான் வந்து இது என் ஒரு பிரின்சிபலாகவே சொல்கிறேன், எந்த ஆட்சியில் என்கவுண்டர் நடந்தாலும் அது தவறு. என்கவுண்டரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. போலீஸ் சொல்ற காரணம் ரீசன் தப்பா இருக்காது. போலீஸ் எங்களை சுட வந்ததுனால என்னால் நம்ப முடியல, அந்த கதையை என்னால் நம்ப முடியல. அது என்னால் கதையாவே இருக்குது. அது சொல்கிறது வந்து ஒரு பாருங்க, ஒருத்தர் வந்து எஸ்கார்ட் பண்ணிட்டு வராங்களாம், அவர் எஸ்கார்ட் பண்ணிட்டு வரவர் அவர் தப்பிக்கிறாராம். அவர் வந்து அப்போ எப்படி ஒரு எஸ்கார்ட் பண்ண அவ்வளவு ஒரு 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 லூஸாக எஸ்கார்ட் பார்ட்டி வந்துச்சு, அவ்வளோ ஒரு லூஸாக ஒரு எஸ்கார்ட் பார்ட்டி வருதுன்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஏற்றுக்கொள்ள, நான் எந்த என்கவுண்டரும் ஏற்றுக்கல. நான் அதே மாதிரி தூத்துக்குடியில் எப்படி சூடு நடந்ததோ அதே போல் இதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு குற்ற வழக்கில் வந்து போலீஸ் வந்து குற்றத்தை நிரூபிக்காம விடுதலை செய்யறாங்க. இது வந்து ப்ராசிக்யூஷன் தாங்க பண்ணணும். அது நல்ல வக்கீலை போட்டு கோர்ட்டில் வந்து சாட்சியை வச்சு இந்த நீதிபதியை கன்வின்ஸ் பண்ணி தான் தண்டனை வாங்கி தரணும். அதுக்கு தானே அரசியல் சாசனம் இருக்குது, அதுக்கு தானே நீதித்துறை இருக்குது. தண்டனை கொடுக்க வேண்டிய கடமை நீதிமன்றத்திற்கு மட்டும்தான் இருக்குது, தவிர வேறு யாருக்கும் கிடையாது. நாளைய தினம் உங்கள் மாநில தலைவர் செல்வ பிறந்த வராது, காங்கிரஸுடைய வளர்ச்சிக்காக சுற்றுப்பயணம் சொல்றாரு. எந்த வகையில் கை கொடுக்க வரட்டும். எங்களுடைய கருத்து, எங்களுடைய கட்சி நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள் அவரெல்லாம் கருத்து சொல்லுவாங்க. அவங்க கருத்து சொல்லும் போது நானும் கருத்து சொல்கிறேன், நீங்களும் வாங்க. அதான் கட்சியோட வளர்ச்சி, கட்சியோட நிலைப்பாடு, கட்சியோட நிலைமையை பற்றி கண்டிப்பாக அவரவர்கள் அவருடைய கருத்தை சொல்வார்கள். அதையெல்லாம் கை கொடுக்க அது போய் எல்லாம் ஒரு நல்லது தானே கட்சி தொண்டர் அவருடைய நல்ல செயல்பாடுன்று தான் நான் வரவேற்கிறேன். 26 தேர்தலில் சட்டசபை தேர்தலில் கூட்டணி மாற்றலாம். முதல்ல எங்களுடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எங்களுடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும், மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி குரல் கொடுக்க வேண்டும், மக்களோடு நேரடியாக தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். யதார்த்தமான நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, யதார்த்தமான நம்மளுடைய வலு என்ன என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும், அதை வலுப்படுத்த வேண்டும். எல்லா மட்டத்திலும் கட்சியோடைய கட்டுமான வசதிகளையும் கட்சியோட அமைப்பையும் வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். உங்களையும் உங்களுடைய அப்பாவையும் வந்து கூட்டணி கட்சிகளை விமர்சித்ததாக ஒரு சர்ச்சையில் இருக்கு. என்ன யார் நான் விமர்சனம் பண்ணுறேன்னா என்ன யாராவது விமர்சனம் பண்ணுறேன்? பரவாயில்ல, யார் ஜனநாயக நாட்டில் விமர்சனம் நல்லா பண்ணலாம். நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், என்னை கண்டிப்பாக விமர்சனம் செய்ய வேண்டும். நான் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறேன், என்னை எல்லோரும் விமர்சனம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். என்னை விமர்சனம் செய்யாவிட்டால் தான் நான் வருத்தப்படுவேன். என்னை யாரும் கவனிக்கவில்லை என்று அர்த்தம், என்னை விமர்சனம் செய்யாவிட்டால்.